மட்டன் வெள்ளை புலாவ் செஞ்சிடலாமா? 1/2 கிலோ சிக்கன் மட்டன் எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பிரியாணி சட்டியில 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய்ய சேர்த்துட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரியாணி இலைலாம் போட்டுட்டு 3 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்துட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாடை போகணும். அதுக்கப்புறம் வந்து சைட்ல நம்ம ஊற வச்ச மட்டன வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வந்து விசில் விட்டுக்கலாம். அந்த கேப்ல வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை வந்து அந்த மசாலால ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சைட்ல வந்து பாஸ்மதி ரைஸ ஊற வச்சுக்கலாம். கழுவி ஊற வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம மட்டனும் வந்து சைட்ல வெந்து வந்துரும். வடிகட்டி தண்ணிய வந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிய தான் நம்ம அதுல போடுறோம். நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்ப மட்டன வந்து மசாலால சேர்த்து எடுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கேன். நீங்களும் அதுக்கேத்த மாரி வந்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு மேல கஸ்தூரி தூவி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ வந்து நடுவுல வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அடி பிடிக்கும். தட்டு போட்டு மூடி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாரி தண்ணி நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் மேல தட்டு போட்டு மூடி, அடியில தோசை கல்ல வச்சு, அதுக்கு மேல வந்து சட்டிய வச்சு, மேல ஒரு வெயிட்ட வச்சு, லோ ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷம் வச்சீங்கன்னா, சூப்பரான மட்டன் ஒயிட் புலாவ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாய்.